நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது CAD தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த வீக்லி CAD சேலஞ்ச் 11 இந்த ட்ராயிங்கை எப்படி நம்ம Fusion 360 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வந்து அயன் மெட்டீரியல் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஓவரால் வெயிட் எவ்வளோ வருது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராயிங் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இங்கே இருக்குது. இந்த ட்ராயிங்க்கான டைமென்ஷன்ஸ் இங்கே 3 வியூவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டாப் வியூ ட்ரா பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது இந்த சைடு வியூ ட்ரா பண்ணி இந்த 2 பார்ட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நான் Fusion 360 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் நான் வந்து நியூ ஃபைல் போயிட்டு நான் இப்போ வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட் நான் ஸ்கெட்ச் போய்க்கிறேன். இந்த டாப் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அந்த ஃப்ரண்ட் வியூவை நான் ட்ரா பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, டாப் வியூவை நான் ட்ரா பண்ண போகிறேன். டாப் வியூ பாருங்கள், இதோட ஹைட் வந்து 40 இருக்குது. அப்புறம் அடுத்த 40 ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயரில் இங்கே வந்து ஒரு சர்க்கிள், அதே சென்டர் பாயிண்ட் யூஸ் பண்ணி அடுத்த ரேடியஸ் 20க்கு ஒரு ஆஃப் சர்க்கிள் வந்திருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு 20க்கு ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 20. ஸோ இப்போ நம்ம வந்து 20க்கு அந்த ஸ்கொயர் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதோட இந்த வேல்யூ கொடுத்தாச்சு. இன்னொரு வேல்யூ நம்ம செக் பண்ணிக்கலாம், 20 இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் நீங்கள் 20 மாடிஃபை பண்ணிடுங்க. இதில் பாருங்கள், இப்போ நமக்கு 20 இல்லை, நான் வந்து 20 கொடுத்துட்றேன். இப்போது சர்க்கிளில் போயிட்டு இதோட சென்டர்லேருந்து ரேடியஸ் 10க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஸோ ரேடியஸ் 10 அப்படிங்கும்போது டயாமீட்டர் 20. அடுத்தது இன்னொரு சர்க்கிள் போயிட்டு அதே மாதிரி மிடிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் ரேடியஸை எடுத்துக்கிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்து ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த லைனை நம்ம டெலிட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ட்ரிம்மில் போயிட்டு ஸோ இந்த ஆஃப் சர்க்கிள் தேவையில்லை, அதையும் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் கிடச்சிரும். ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஃபினிஷ்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். எக்ஸ்ட்ரூட், இந்த பார்ட்டை மட்டும் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ட்ரூடோட திக்னஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் வந்து 10 mm. ஸோ இப்போ நான் வந்துட்டு 10 mm கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது பார்த்தா இந்த 10 mm அப்படிங்கிறது ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம முன்னாடி வந்த ஸ்கெட்ச் வந்து அந்த ஸ்கொயர் வந்து 40, பட் நான் ஸ்கொயர் வந்து 20 கொடுத்துட்டேன். இது பாருங்கள், இது வந்து 40. ஸோ 40 தான் ஸ்கொயரு, பட் நான் வந்து 20 கொடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் அதை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக இதை டெலிட் பண்ண வேண்டியதில்லை. இங்கே கீழே லோயர் எண்டில் பாருங்கள், லோயர் லெஃப்ட் சைடில் இங்கே ஸ்கெட்ச் இருக்கும், நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்ச் இருக்கும். அந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். எடிட் ஸ்கெட்ச், இதை கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் நம்ம ஸ்கெட்சிங் வந்துடும். இங்கே வந்து நான் இதையே மாடிஃபை பண்ணுறேன். இந்த 20 அப்படிங்கிறத நான் 40 அப்படின்னு மாடிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த லென்த்தும் வந்து 20 அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துலையும் 40 அப்படின்னு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மாடிஃபை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் மாடிஃபை ஆகிடுச்சு, பட் மேலே இருக்கிற லைன் மாடிஃபை ஆகலை. அப்போ அதுக்கும் நம்ம மறுபடியும் டைமென்ஷன் மார்க் பண்ணி அதையும் நம்ம வந்து 20 மாற்றிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணிட்டு கூட அது ரெண்டையும் வந்து நீங்கள் ஈக்குவலாக சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது இதோட டிஸ்டன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபை ஆகலை. ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 40. இப்போ பாருங்கள், கரெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. இதோட ரேடியஸ் அதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது பாருங்கள், டயாமீட்டர் 10 இருக்குது, பட் இதோட வேல்யூ வந்து டயாமீட்டர் 20. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம கரெக்டாக மாறிடுச்சு. அடுத்தது மறுபடியும் நம்ம ஸ்கெட்ச் போய்க்கலாம். ஸ்கெட்ச் போயிட்டு இப்போது இந்த பிளேனை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இப்படி வந்து டிஃபைன் ஆகிருக்கு. இப்போ நான் எந்த வியூ ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் பாருங்கள், இந்த வியூ நான் ட்ரா பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு, நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது இதை மட்டும் நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டைமென்ஷன், ஸோ பேஸ்லேருந்து இந்த டாப் வரைக்கும் 20 கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து 10 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இது வந்து 10 இருக்கும். அடுத்தது இதோட லென்த் அதே மாதிரி இங்கே 40. ஸோ 40க்கு ஒரு லைன், ஆல்ரெடி நமக்கு லைன் இருக்குது. ஆல்ரெடி இங்கே முன்னாடி எக்ஸ்ட்ரூட் பண்ண திக்னஸ் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு 10, இதோட ஆஃப் சர்க்கிள், அப்புறம் இன்னரில் ஒரு ஃபுல் சர்க்கிள், அதோட டயாமீட்டரும் 10 mm. நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் போய்க்கிறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே ஒரு லைன் இருக்குது. ஸோ நான் இப்படி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது டைமென்ஷன் போயிட்டு இந்த டைமென்ஷன் 40, என்டர். இது ஓவரால் ஹைட்டு வந்துட்டு 20.
அடுத்தது சர்க்கிள், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள் அங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டயாமீட்டர் 20க்கு அடுத்த சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ட்ரிம் என்டிட்டிஸில் போயிட்டு இந்த தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை. ஓகேங்களா, இது ட்ரா பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே லைனும் நமக்கு தேவையில்லை, இதையும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ இதை நான் வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஸ்கெட்சை வந்து ஃபினிஷ்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸ்ட்ரூடு போகிறேன். எக்ஸ்ட்ரூடு போயிட்டு நான் வந்து இந்த ப்ரொஃபைல் அடுத்தது மேலே கூடிய ப்ரொஃபைலையும் சேர்ந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பாட்டம் இருக்கிற ப்ரொஃபைலை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இது எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20க்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. இந்த பாட்டமில் கீழே இருக்கிற ப்ரொஃபைல் மட்டும் 20க்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. அப்போ அதை மட்டும் நம்ம வந்து 20க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். 20 mm என்டர். இப்போ உங்களுக்கு 20 எக்ஸ்ட்ரூட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது கட்டாக இருக்கான சான்சஸ் இருக்குது. என்ன ரீசன்னா இங்கே பாருங்கள், வந்து கட்டுன்னு இருக்குது. இதில் நான் போய்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜாயின் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஜாயின் கொடுக்கும்போது எனக்கு மெட்டல் ஆட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நான் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா கரெக்டாக எனக்கு அந்த அளவுக்கு மெட்டல் ஆட் ஆயிரும். பட் இதோட பேஸும் நமக்கு வரையணும், இதோட இன்னொரு பார்ட்டும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே மறுபடியும் நீங்கள் ஸ்கெட்ச் ட்ரா பண்ண வேண்டியதில்லை. இங்கே ஸ்கெட்சுக்குள்ளே போயிட்டு இப்போ கடைசியாக ட்ரா பண்ண ஸ்கெட்சை நான் வந்து அன்ஹைட் பண்ணி விட்டுறேன். இந்த டிஃபால்ட்டாக அது ஹைட் ஆகிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அன்ஹைட் ஆயிரும். இப்போ வந்துட்டு எகைன் நான் எக்ஸ்ட்ரூடு போகிறேன். இப்போ இந்த டாப் லேயரை மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த டாப் லேயர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து என்ன பண்ணிக்கிறோம், எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 10க்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். கரெக்டுங்களா, ஸோ இதோட வேல்யூ வந்து 10 கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இது மெட்டல் ஆட் ஆகுதா ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ மெட்டல் ஆட் தான் ஆகுது. ஸோ ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ மெட்டல் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கெட்சை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம ட்ராயிங்லேயே நம்ம கீழே கொடுத்துருக்குறோம் அயன் கேஸ்ட். ஸோ கேஸ்ட் அயன் நம்ம கொடுத்துருக்குறோம். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த டாக்குமெண்ட் செட்டிங்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும். அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு, ஃபிசிக்கல் மெட்டீரியல் அப்படின்னு. இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு மெட்டல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். மெட்டலில் போனோம் அப்படின்னா நிறைய மெட்டல் இருக்குது. நம்மளுக்கு தேவையானது வந்து கேஸ்ட் அயான். ஸோ ஃபஸ்ட்டு அயானில் போயிட்டு, ஸோ இங்கே பாருங்கள் அயானில் வந்து நிறைய டைப் இருக்குது. நம்ம வந்து கேஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ காஸ்ட் அயானில் வந்து ஜஸ்ட்டு பிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி இது மேலே விட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இப்போது நீங்கள் வந்துட்டு நான் வந்து ஃபியூஷன் 360 யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோட டென்சிட்டி மேபி வேரி ஆகலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட் நான் கிளிக் பண்ணதையும் எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் டென்சிட்டி வந்து 0.007 g/mm². உங்களுடைய சாஃப்ட்வேர் அதே மாதிரி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இது கொடுத்தாச்சு, நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போது மறுபடியும் டிசைனில் போயிட்டு ட்ராயிங்கில் போய்க்கிறேன். ஸோ ட்ராயிங்கில் போயிட்டு ஃப்ரம் டிசைன், இப்போ நம்மளுக்கு இந்த டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகும். இந்த டெம்ப்ளேட்டில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வெயிட் வர மாதிரி நம்ம டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பாருங்கள், இப்போ சேவ் பண்ண சொல்லி கேட்குது. இது வந்து ட்ராயிங் 11 டெமோ அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது டெம்ப்ளேட் செலக்ட் பண்ண சொல்லுது. நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட் வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுவீங்களோ இல்லை உங்கள் கம்பெனிஸ் எப்படி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த டெம்ப்ளேட் நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராயிங்குள்ளே என்ட்ரு ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வெயிட் வந்துட்டு 205.294 grams இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டான டைமென்ஷனுக்கு ட்ரா பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமில் நிறைய கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.